சரி, இப்ப அந்த அம்மா பார்த்து சேலை கட்டணும்னு ஆசை வந்துச்சு. அந்த மாரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் சேலை கட்டுறதுக்குன்னு ஒரு ஆசை இருக்குல்ல. அந்த மாரி உனக்கு சேலை கட்டணும்ன்ற ஆசை எப்படி வந்துச்சு? எங்க டீச்சர் ஸ்கூல் படிக்கும்போது ம். டீச்சர்ஸ்லாம் டெய்லி கலர் கலரா சாரீஸ் கட்டி சலோமின்னு எங்களுக்கு ஒரு இங்கிலீஷ் மேம் இருந்தாங்க. அவ்வளோ அழகு அவங்க ஸ்கூல் படிக்கும்போது saree கட்டிட்டு அதுக்கு மேட்சாக தோடு அந்த கழுத்தில் இதெல்லாம் போட்டு வருவாங்க. அவங்கள பார்த்து பார்த்து பார்த்தே இப்படி தான் நம்மளும் பெரியவங்களானா saree கட்டணும், இப்படி தான் மேட்சாக போட்டுக்கணும், அந்த ஆசை எங்களுக்கு ஸ்கூல் படிக்கும்போதே எனக்கு வந்துருச்சு. ஆமாம். அதுல இருந்தே அப்படியே ஆரம்பிச்சிட்டீங்க. ஓகே, நம்மளும் saree தான் கட்டணும். ஆமாம். அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி டீச்சர் ட்ரைனிங்லேயும் ஃபுல்லாக saree தான். ஃபஸ்ட்டு அம்மா தான் கட்டி விடுவாங்க. அப்புறம் போடி நல்லா கட்ட முடியாதுன்னு சொல்லவும் கொஞ்சம் கொஞ்சமாக பழகிடனா சேலை எடுத்து பைக்குள்ளே வச்சுட்டு காலேஜுக்கு சுடிதாரோட போயிடுவோம். அங்கே ஹாஸ்டல் பிள்ளைங்கள்ட்ட கொடுத்து அவங்க கட்டி விடுவாங்க. ஓ, அப்படியே சேலை கட்ட தெரியாமலே சேலையை வாங்கி வாங்கி வச்சுப்பீங்களா? அப்போல்லாம் நான் சேலை வாங்கல. அப்போ யூனிஃபார்ம் saree தான், காலேஜில் கொடுக்குற யூனிஃபார்ம் saree தான். அதுக்கப்புறம் தான் saree கட்டவே பழகுனேன். ஆமாம். அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆமாம். அப்புறம் ரொம்ப ஒல்லியாக இருப்பேன். அப்போ எவ்வளோ பெரிய சாரினாலும் அடக்கி கட்டிடுவேன். இம்பிட்டு காணா வந்துட்டு எத்தனை சாரி இவ கட்டிட்டா பார்த்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆளை விட சேலை வெயிட் அதிகம். ஆமாம், இம்பிட்டு காணா வந்துட்டு கட்டிட்டா பார்த்தியா அவ சேலையா அப்படிமாங்க. அப்புறம் வந்து இந்த மாதிரி பட்டு saree அதுலலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது.